ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் அஜித்தை பத்தி தான் பேச போறோம். அஜித்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ கார் ரேஸ்ல ரொம்ப பெஸ்டா வந்துட்டு இருக்காரு. சினிமாவிலையும் ரொம்ப டாப்ல இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் முன்னோடியா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கும் உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவர் பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளா இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் இப்போ திடீர்னு ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு ரசிகர்களே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்ச ஒரு செயல் இப்போ இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடிகர்கள்லாம் வந்துட்டு நிறைய விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ விளம்பரங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க படங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ படத்துல கொஞ்சம் பேர் வாங்கினதுமே திரும்பவும் விளம்பரங்களுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு 3 minutes 2 minutes அப்படிதான் வரும். அதுக்கான ஷூட்டே பார்த்தீங்கன்னா 1 day or 2 day தான் நடக்கும். பட் அதுக்கு பேமெண்ட் அப்படின்றது மேபி ஒரு 1 monthக்கான பேமெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்க மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சாங்க அப்படின்னா அதிலே ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் எல்லா ஹீரோயின்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ உலக நாயகன் கமல்ஹாசனுமே பார்த்தீங்கன்னா போத்தீஸ் விளம்பரத்துக்கு திடீர்னு வந்தார். அது வரைக்கும் எந்த ஒரு விளம்பரத்திலையும் நாம அவரை பார்த்துருக்கவே மாட்டோம். படங்கள்ல பார்த்துருப்போம், ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனா போத்தீஸ் விளம்பரத்துக்கு கமல்ஹாசன் வந்திருந்தாரு. நடிகர் கார்த்தி அவரும் பார்த்தீங்கன்னா சந்தூர் சோப் விளம்பரத்துக்கு வந்திருந்தாரு. சூர்யா ஏர்செல் விளம்பரத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரும் ஒரு டால்கம் பவுடர் விளம்பரத்துக்கு வந்திருக்காரு. நம்மளோட தளபதி விஜய் கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வந்திருந்தாரு. இப்போ இல்ல, ஒன் ஆஃப் டைமிங். ஸோ 90s டைமிங்ல அந்த விளம்பரம்லாம் பீக்ல இருந்தது. ஸோ அந்த சாங்குமே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விளம்பரங்களுக்கு வந்திருக்காங்க. நடிகை அசீன் வந்துட்டு மெரிண்டா விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நாம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். சமந்தா எந்த விளம்பரத்திலையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் விளம்பரத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி புதுசா வந்த சிவகார்த்திகேயன் கூட போத்தீஸ் விளம்பரத்துல நடிச்சாரு. ஆனா இப்போலாம் எந்த பெரிய நடிகர்களும் விளம்பரங்கள்ல நடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த நடிகர்கள் என்ன நல்ல விஷயம் பண்றாங்க, என்ன கெட்ட விஷயம் பண்றாங்க அப்படின்றத ரசிகர்கள் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஸோ அவங்க என்ன நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்குவாங்க, என்ன கெட்டது செஞ்சாலும் ஓகேப்பா நம்ம ஸ்டாரே இப்படி செஞ்சுட்டாரு, நம்ம செய்யறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட விஷயத்தையும் செய்யறதுக்கு துணிய மாட்டாங்க. அவங்க தான் ரசிகர்கள். ஸோ ஒரு நடிகர் நடிகை என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடியவங்க தான் ரசிகர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ அஜித் வந்துட்டு ரீசெண்டா கேம்பா கோலா அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க் விளம்பரத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த விளம்பரம் பொறுத்த வரைக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனியோடது. ரிலையன்ஸ் கம்பெனி யாரோடது அப்படின்னா அம்பானியோடது. உலக பணக்காரர்கள்ல முக்கியமான ஒருவர் தான் அம்பானி. அவருடைய கம்பெனி தான் ரிலையன்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அஜித் எதுக்காக இந்த விளம்பரத்தை பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அஜித்துடைய கார் ரேஸுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் அவர் அந்த விளம்பரத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு. சோ அஜித்தும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல விளம்பரங்கள் பண்ணிருக்காரு. அதாவது நடிகரா பெருசா உருவாவதுக்கு முன்னாடி விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த விளம்பரம் சன்ரைஸ், செப்பல் விளம்பரம் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு விளம்பரத்துல அஜித் அண்ட் சிம்ரனோட காம்போ வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சோ அது மாதிரி விளம்பரங்கள்ல பண்ண அஜித் ஓரளவுக்கு நடிகரா வலம் வந்ததுக்கு அப்புறமா விளம்பரங்கள்ல நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் கொடுக்கறது கூட ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்ததா ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. வெறும் அஜித்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிக் ஸ்கிரீன்ல மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி கிரீடம் படம், ஜி இதெல்லாம் நடிக்கும் போது அவருக்கு பெப்சி விளம்பரம் நடிக்க சொல்லி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அந்த பட டைமிங்ல எல்லாம் அவருக்கு தலை அப்படின்ற பேர் வந்துருச்சு, கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது பெப்சி விளம்பரத்துல நீங்க நடிங்க, நாங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரோம், அந்த ஷூட் ஒரே நாள் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. ஆனா அப்ப அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெப்சின்றது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல்னு எனக்கு தெரியும், என்ன நம்புற ரசிகர்களுக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன், ஒரு நாளும் நான் கெட்டது நினைக்க மாட்டேன், நடிகர்கள் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கறது தான் ரசிகர்களோட வேலையா இப்ப வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம அவங்களுக்கு கெட்ட விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அது உடலுக்கு கேடுன்னு தெரிஞ்சு நான் எப்படி அதை பண்ணுவேன்? 1 கோடி இல்ல, நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் இனி எந்த விளம்பரத்திலும் நடிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு விளம்பரதாரர்களும் போறதே கிடையாது. சோ இப்போ கார் ரேஸ்ல முழுக்க முழுக்க கவனம் செலுத்திக்கிட்டு வர அஜித் கார் ரேஸ்க்கு ஸ்பான்சர் வந்த உடனே அந்த
அந்த கேம்பா விளம்பரத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு. சோ இது சுத்தி சுத்தி எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேம்பா அப்படிங்கிறது ரிலையன்ஸ் குரூப்போடது. ரிலையன்ஸ் வந்து அம்பானியோடது. அம்பானி யாரோட டச்ல இருக்காரு அப்படின்னா பிஜேபி பிரதமர் மோடி கூட அவர் ரொம்பவே க்ளோஸா டச்ல இருக்காரு. மேக்சிமம் அம்பானியோட ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கார் ரேஸ்க்கு இவங்க ஸ்பான்சர் பண்றதுனால அஜித்தும் அம்பானி சைடு போயிட்டு அம்பானி மூலமா பிஜேபிக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அஜித் வந்து விஜய்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாமளே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் விஜய்க்கு அவருக்கு ஒரு வாழ்த்தோ எந்த ஒரு நியூஸுமே டைரக்டா சொல்லவே இல்லை. அவர் ஒரே ஒரு கார் ரேஸ்ல ஜெயிச்சுட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. சோ அந்த இன்டர்வியூல கரூர் சம்பவத்தை பத்தி பேசும்போது தப்பு எல்லார் மேலயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொதுநலமா பேசினாரு. சோ ரசிகர்கள் எல்லாருமே அஜித்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாதுப்பா. ரசிகர்களுக்காக இவ்வளவு விஷயம் யோசிக்கிறாரு, ரசிகர்களுக்காக இவ்வளவு விஷயம் பேசுறாரு, ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க நம்மளோட ரசிகர்கள். ஆனா இப்போ சுயநலமா அவரோட கார் ரேஸுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸுக்கு அவர் விளம்பரம் பண்றாரு. சோ அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சு யாருக்காவது உடம்பு கெட்டு போச்சுன்னா அது யார போய் சேரும்? இவ்வளோ நாள் அஜித்தே கடவுளே கடவுளா இருந்த அஜித் இப்போ இப்படி ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ரசிகர்களே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இத சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இதுல அரசியலும் இருக்கா? அப்ப அஜித்தும் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரா, விஜய்க்கு அகைன்ஸ்டா அஜித்தை இழுக்கிறாங்களா, அஜித்தை இழுக்கிறதுக்கான ஒரு விளம்பரமா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் பலவிதமா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அஜித் நடிச்ச இந்த விளம்பரம் சரியா தவறா, அஜித் செஞ்ச இந்த செயல் சரியா தவறா அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின விஷயங்களும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தின விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.